ஜெய் ஸ்ரீ ராகவேந்திராய. ஒரு அரசன் தன் நாட்டு மக்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு, நாளைக்கு காலையில் கோட்டையினுடைய பிரதான வாயில் திறக்கப்படும். பிரஜைகள் எல்லாம் கோட்டைக்குள்ளே இருக்கிற எந்த பொருளை தொடுறாங்களோ அந்த பொருள் அவங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு அறிவிப்பு. பிரஜைகளுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், நாளையிலேருந்து நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும், பணக்காரன் ஆகலாம் அப்படின்ட்டு மக்களுக்குள்ளேயே அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் கோட்டையினோட பிரதான வாயில் திறக்கப்படுது. பிரஜைகள் எல்லாம் உள்ளே வராங்க. ஒரே சலசலப்பு. அவங்களுக்கு உண்டான பொருள் எது வேணும்னு சொல்லி சூஸ் பண்ணி மனசில் நினச்சி வச்சாங்களோ அந்த பொருளை தேடி ஓடி அப்படியே ஓடிட்டுருக்காங்க. அதில் அந்த கூட்டத்தில் அந்த ஒரே ஒரு நபர் மட்டும் அந்த அரியணையில் உட்காந்துருந்த ராஜாவை நோக்கி வராரு. ராஜா அவரை பார்த்துட்டே இருக்கிறார். அந்த ஒரே ஒரு பிரஜையை மட்டும் ராஜாவை தொடுறாரு. எதுக்காக அப்படின்னா, கோட்டையில் இருக்கிற எந்த பொருளை நம்ம தொட்டாலும் அதை நமக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்காரு. அப்போ ராஜாவும் கோட்டைக்குள்ளே தானே இருக்கிறாரு. அப்போ அவரை நம்ம தொடும்போது அவர் நம்ம சொந்தம் தானே. அப்போ அவர் நம்மளுக்கு சொந்தமாயிட்டாருன்னா அவருக்கு சொந்தமான பொருட்கள் எல்லாமும் நமக்கும் சொந்தம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட்டாக யோசித்து எப்படி போய் அவர் ராஜாவை தொட்டாரோ அந்த மாதிரி தான் நாம் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிக்கணும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு கருத்து. இப்போது கடவுள் ஒரு அருமையான ஒரு பொக்கிஷத்தை இந்த கலியுகத்தில் குருவை கொடுத்துருக்காரு. நாம் அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சு அவர்கிட்ட பக்தி செலுத்தி அவர்கிட்ட நம்மளோட விஷயங்கள் எல்லாம் சொல்லும்போது அந்த ராஜாவை எப்படி அந்த ஒரு பிரஜையை போய் தொட்டு ராஜாவையும் தனதாக்கி கொண்டு ராஜாவுக்கு சொந்தமான ராஜ்யத்தையும் தனதாக்கி கொண்டானோ, அதே போல் குருவை நம்மளுக்குள்ள நம்ம ஒரு உள்ளன்போட ஒரு பக்தியோடு நம்ம அவர்கிட்ட பக்தி செலுத்தும் போது அவரை நம்மளை சொந்தமாக்கிக்கிட்டோம் அப்படின்னா கடவுள் நம்மளுக்கு சொந்தம் தானே. அதை விட்டுட்டு நம்ம கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு மாயையில் போய் நம்ம சிக்கி அந்த ஒரு வீடு வாசல் பணங்காசு இதுக்கெல்லாமே நம்ம சுற்றிட்டு இருக்கோம். அது இந்த பூலோகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு தேவையாக இருக்குன்னா அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் நிரந்தரம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல, அது நமக்கு எது அப்படின்னா குருவினுடைய பாதமும் கடவுளுடைய அனுகிரகமும் தான். அப்படின்ற போது நம்ம நிரந்தரமான ஒரு வழி எதுவோ அதை தேடி நம்ம ஓடுறதுங்கிறது தான் நம்ம புத்திசாலித்தனம். அதுக்காக நமக்கு பொருள் தேவையில்லை, பணங்காசு வேண்டியதில்லை அப்படிங்கிறது இல்லை. நம்ம கடவுளை நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது அவரால் படைக்கப்பட்ட பொருள்கள் எல்லாமே நமக்கு சொந்தமாகும் அப்படின்றது தான். ஏன்னா நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு பிரியமான ஒரு நண்பர் இருக்கிறாருன்னா அவர் உங்ககிட்ட இருக்கிற ஒரு பொருளை நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கும் போது யாரு கொடுப்பீங்க? நமக்கு பிரியமானவங்களுக்கு, நமக்கு சொந்தமானவங்களுக்கு நம்ம கொடுப்போம். அதுதானே நம்மளோட இயல்பு. இதே தான் கடவுள்கிட்டையும். கடவுளை நம்மளுக்குள்ள நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது அவருக்கு பிரியமான நபர்கள் யார் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அவங்களால் படைக்கப்பட்ட பொருட்கள் எல்லாமே அவங்க கேட்காமையே அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த கதையினுடைய ஒரு கருத்து. அரசன் இந்த ஒரு அறிவிப்பு கொடுத்ததற்கு காரணம் என்னன்னா, பிரஜைகளில் யார் நம்மளை தேர்வு செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த ஒரு அறிவிப்பை கொடுத்தார். அதே தாங்க கடவுள் நம்மளுக்கு 2 வாய்ப்பு கொடுத்துருக்காரு. கடவுளை நம்ம சூஸ் பண்ணுறோமா, இல்லை கடவுளால் உருவாக்கப்பட்ட பொருட்கள் மேலே நம்ம ஆசை கொண்டு நம்ம பொருள்களை நம்ம சூஸ் பண்ணுறோமா அப்படின்றத 2யுமே நம்ம கையில் கொடுத்துருக்காரு. எதை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது. மகாபாரதத்தில் பொருளை கூட பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜுனன் கிருஷ்ணா, இந்த உலகமே உன்னுடையது, இந்த பொருட்கள் எல்லாமே உன்னால் படைக்கப்பட்டது, நீ என் கூட இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவார் அர்ஜுனன். துரியோதனன் எனக்கு நீ வேண்டாம், உன்னுடைய படைகள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி துரியோதனன் கேட்பார். அப்போ கடைசியாக வெற்றி பெற்றது என்னவோ அர்ஜுனன் தான். ஏன்னா அர்ஜுனன் பார்க்க நின்னது பரமாத்மா கிருஷ்ணர் நின்னார். ஆகவே நாம் எதை தேர்வு செய்ய போகிறோம் அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது. நித்தியமானதை தேடுவோம், நிஜத்தை கண்டுணர்வோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். ஜெய் ஸ்ரீ ராகவேந்திராய. நன்றி, வணக்கம். ஜீவ பிருந்தாவனம் மூல பிருந்தாவனம்.
బృందావనం జీవ బృందావనం మూల బృందావనం గురు బృందావనం తుంగా నదీ తీర